விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோட்டி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது 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 உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா 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 விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க 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 சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமும் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் 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 விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா
கிடைக்குமா? விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாதல் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சத்குரு சரணாரவிந்த கி ஜெய். இருந்தனன் தன் அடியோங்களுக்கு ஈசன் எப்போ பிரிஞ்சாரு எப்போ துணையா இல்லைன்னு சொல்றதுக்கு ஊனாய் உயிராய் உடலாய் என் உள் புகுந்தான் அப்படின்னு சொல்லுவார். சுவாமி எப்போ வெளியே இருந்து போனா அவன் என்ன கைவிட்டான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க சிவபெருமான் கைவிட்டுட்டாரு. இல்லை, அவன் வெளியே போனாதானே கைவிட முடியும். அவன் ஊனுக்குள்ள ஒளிந்திருக்கிறானே ஈசன், அவன் எங்கு சென்றான்? ஊனாகவும் உயிராகவும் உயிர்ப்பாகவும் இருக்கிற கடவுள் ஈசன் ஒருத்தன்தான். கருணை வள்ளல் ஈசன். சிவபெருமான வழிபட்டா வாழ்க்கை முன்னேறுமே தவிர வாழ்க்கை கீழே போகாது. அதனால தான் சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது இந்த உலகத்தில். எத்தனை கண்டங்கள் தாண்டினாலும் அங்கெல்லாம் ஒரு சிவலிங்க மூர்த்தம் இருக்கும். எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம். எந்த பொருளை பார்த்தாலும் லிங்க வடிவாக இருக்கக்கூடிய வடிவுதான் நம்முடைய சைவமாகிய மிக பெரும் சைவ சமயம். அதனால தான் தாய்மானவர் சொல்வார், சைவ சமயமே சமயம். சைவனாக இருக்க வேண்டியதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் மனிதனாக இருப்பேன் என்பது ஒரு விதம், ஆனால் சைவனாக இருக்கணும். சைவன்னு சொன்னால் என்ன? அசைவ உணவை நீக்கிவிட்டு நான் சைவமாக இருக்கிறேன் என்பது அல்ல, அதுவும் வேணும். ஆனால் சைவர் என்பவர் திருநீற்று சார்போடு சிவபெருமானை அன்றி மற்றொரு தேவரை கனவிலும் நினையாதிருக்கிற கருத்துடையும், சிவபெருமானை இவர்தான் சிவன், இவரை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று நமக்கெல்லாம் பரமாச்சாரியர்களாக ஞான குருவாக விளங்கியிருக்கிற நால்வர்களையும் 63 நாயன்மார்களையும் நம்முடைய சிரசின் மீதும் மனதின் மீதும் உயிர்ப்பாக வைத்து வழிபடக்கூடிய நெறியும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சைவர்கள். இந்த நிலையை நமக்கு பெருமான் தான் காட்டணும், வேற யாரும் காட்ட முடியாது.